இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டேன். கொஞ்சோட பேருக்கு கடலெல்லாம் ஊறப்பட்டு கொஞ்சோட சுண்டலையும் கொஞ்சோட கொழுக்கட்டையும் கொஞ்சோட பிடிச்சி வச்சு சாமியை நான் மட்டும் கும்பிட்டேன். என் மோகனும் காலையிலே கும்பிட்டுட்டு அவனும் கிளம்பிட்டான் வேலைக்கு. வேற அவள் தூரங்கிறதுனால வேற நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் செய்ய முடியும். வருஷம் வருஷம் அங்கே வீட்டில் செய்வோம்ல, வேற எங்கே செய்யாம விட்டா நல்லா இருக்காதுன்னு செஞ்சேன். எம்மா மருமவுல என்னம்மா நீ சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுவேன்னு பார்த்தேன்னா இப்படி சொல்லியாவ மாமியாரு? ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கப்படாதாம்மா? இப்படியெல்லாம் கேட்ட மருமவா வருத்தப்படுவாள. இவ என்னத்தை பேசணும்னு தெரியாம பேசிட்டு அடப்பா. அம்மா தான் ஏதாவது சொல்லி பேச்ச மாத்தணும். ரமணி, நல்லா கொழுக்கட்டை அழகா செஞ்சிருக்கியே. நான் செஞ்சது கல்லு கணங்கா இருந்தது, நீ செஞ்சது நல்லா சாஃப்டா இருக்கு. உள்ள இருக்க பூரணம் கூட நல்லா அழகா இருக்கு. ஆமா, என்னைக்கு எல்லாமே எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. நான் எல்லாம் காலையில சாமி கும்பிட்டுட்டு தான் சரி உனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களோட பார்த்துட்டு போவோம்னு நினைச்சிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் என் மோகனை கூப்பிட்டேன். எங்க வராண்டேன்னு சொல்லுவானோன்னு பார்த்தேன், பரவாயில்ல வந்துட்டான். எங்களுக்குள்ள எதுவுமே நடக்காம எப்படி குழந்தை பிறக்கும்? இந்த கோப்பில் எதை பற்றியுமே வருத்தப்பட மாட்டேங்கிறாரு. நம்ம கிட்ட தான் எல்லாரும் கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்ல? என்கிட்ட இப்போதைக்கு அன்பாவது பேசுகிறாரே, அதுவே பெரிய விஷயம். சீக்கிரமாக அவர் குழந்தைய பற்றி யோசிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா யாருமே ஆம்பளைங்க கிட்ட போய் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அதனால நமக்கு தான் என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. நல்லா தேங்காய் வெல்லம் எள்ளு எல்லாம் போட்டு செஞ்சேன். நல்லா இருக்குல்ல? நல்லா மனமாக இருக்கும் பேரு. ஆமாம் ஆமாம், நல்லா மனமாக தான் இருக்குது. அம்மா சாலினி. அத்தை, நான் காலையில் கொழுக்கட்டை செஞ்சேன் பேரு. அது நாங்கள் கிச்சனில் தான் இருக்குது, இட்லி சட்டிக்குள்ளே பாதி இருக்கும். அந்த கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு வாமா, நான் தங்கச்சிக்கு கொடுத்து பார்ப்போம். ரமணிக்கு அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியான்னு பார்ப்போம். நான் செஞ்சதையும் சாப்பிட்டு பார்க்கட்டும். இந்தா எடுத்துகிட்டு வரேன் தே. இல்லை ரமணி, அவகிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டியா? என்னக்கா, நான் எப்படி என்ன தப்பாக பேசிட்டேன்? குழந்தைய பற்றிலாம் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியே, ஆஸ்பத்திரிக்கு போய் பாரு என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்ட அவள் வருத்தப்பட மாட்டாளா? இதில் என்ன இருக்குது? நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆக போகுது. அப்போ என்ன ஏதுன்னு எல்லாரும் கேட்குது தானே. இதில் என்ன இருக்குது? நம்ம வீட்டு பையன் ஒழுங்காக இருக்கணும். அவன் கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சானா வேற நம்ம என்ன பண்ண முடியும்? அவகிட்ட இதை எதிர்பார்க்கப்படாது இப்போதைக்கு. ஏன் அதுக்கப்புறம் நல்லா தானே இருக்காவன்னா? நல்லா தான் இருக்காவே, இருந்தாலும் நம்ம உடனே எதிர்பார்க்கப்படாதுல்ல. கடவுள் எப்போ தரணும்னு நினைக்காரோ அப்போ தரட்டும். அதுக்கு இடையில பிள்ளைகள்கிட்ட இப்படிலாம் கேட்காத, கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசு. சரி, இனிமே உன் மரபோட்ட நான் ஒன்றும் கேட்கல, நீ அதுக்கு மூஞ்சதிக்கி வச்சுக்கிட்டு இருக்காத. அவள் மூஞ்சி உடனே வாடி போச்சு, அதான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி அம்மா சரி. இந்தாங்க ரமணியத்தை, இதுதான் எங்கள் அத்தை சுட்ட கொழுக்கட்டை, கொண்டா பார்ப்போம். அது கொஞ்சம் கல்லு கணக்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கல்லு போல் இருந்தாலும் பூரணம் இருக்கும்ல, நல்லா தான் இருக்கும். ஏதோ செஞ்சேன், நல்லா தாண்டே இருக்கு. நீ சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்லை. ஆமாம் ரமணியத்தை, எனக்கெல்லாம் அத்தை செஞ்சுருந்தது நல்லா தான் இருந்தது. நான் எடுத்து சாப்பிட்டேன். அவங்க தான் கல்லு போல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அங்கே பேசிக்கிட்டு இருக்க கேப்ல அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா? சந்தியாவை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். அவளுக்கு வேற திடீர்னு கிறுக்க பிடிச்சிரும். பிளாக் பண்ணி வச்சிருவா திடீர்னு. ஒரு ரீசன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எதுக்கு பிளாக் பண்றா ஏன் பண்றானே தெரியாம நம்ம மொழி பிடிங்கி தெரியும். சரி, அம்மாட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். இப்போ அம்மா கிட்ட இங்க இருந்து என்ன சொல்லிட்டு இப்படி கிளம்புறது? என்ன சொன்னாலும் அம்மா சந்தேகப்படுவாங்களே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். குமாரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். எனக்கு மருந்துக்கு தேன் தேவைப்படுது பத்துக்க, நல்ல தேன், சுத்தமான தேன். அதனால இங்கே எங்கேயாவது கிடைக்க எனக்கு கொஞ்சம் வாங்கிதாடே. அட, நீ தண்டை பண்ணிட்டு ஃபோனை பண்ணி சொன்னா அவன் எடுத்து வைக்க போறான். அவன்கிட்ட தான் நான் இப்போ பேச்சு வார்த்தை வச்சுக்கிறது இல்லையே. அப்படின்னா நான் வேணா அவனுக்கு ஃபோனை பண்ணி சொல்லட்டுமா? இப்படி தேன் கேட்டவங்க அக்கா ரமணி கொஞ்சம் எடுத்து வை, நான் போகும்போது கொடுத்துக்கிட்டுறியேன்னு. வேண்டாம், எனக்குன்னெலாம் ஒன்றும் சொல்லாண்டா. வேணும்னா உனக்குன்னு கேட்டு வேணா வாங்கி வேணா எனக்கு கொஞ்சம் தா. உனக்கு நான் காசை வேணா தந்துடுறேன். அவன்கிட்ட இனிமேல் ஜென்மத்துக்கும் பேசப்படாதுன்னு இருக்கேன். என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாம்ல, அதனால இனிமே அவன் மோரையில நான் முழிக்கப்படாதுன்னு இருக்கேன். அப்படிலாம் பேசாத ரமணி, நாளை பின்ன என்ன சேராமலா போயிருவேன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு. நான் அவன்கிட்ட சேர மாட்டேனே, நான் சேரவே மாட்டேன். என்ன அம்மா இப்படி பேசுறாங்க? ஐயோ, உங்க பண்றத பார்த்தாலே கடுப்பா இருக்கு. அம்மா நீ பேசிக்கிட்டு, நான் அந்த குமாரை கொஞ்சம் பார்க்கணும். அவன் தெரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல இருந்தாலும் விடிய போன்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசியா இங்க வந்தாலும் அவனை நேரில் பார்க்கலாம் இருக்க முடியாதல்ல. அம்மா நானும் எவ்வளவு நேரம் தான் இல்லையே இருப்பேன், எனக்கும் போர் அடிக்குதுல. நீங்க கிளம்பும் போது கூப்பிடுங்க, நான் வாரேன். அவனை பார்க்க போறேன் இவனை பார்க்க போறேன்னு வேற எங்கேயும் போனா காலை முறிச்சிருவேன் பாத்துக்க. மா வேற எங்கம்மா நான் போறேன்? குமார்ட்ட இங்க தான் இருக்கேன்னே. அப்போ வா, எங்க ஊர்ல பிள்ளையார் வச்சிருக்காரு, வந்து பாரு, சூப்பரா இருக்குன்னா. அதனால சும்மா அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வாரேன். ஆமா ரமணி, பிள்ளையார் நல்லா அருமையா இருக்கு பாத்துக்க. காலையில நல்லா பூஜை எல்லாம் நல்லா சிறப்பா பண்ணாவ. நானும் போய் கும்பிட்டுட்டு வந்தேன். இவளை கூப்பிட்டு போலான்னு பார்த்தேன், இவ வர முடியாது, வீட்டுக்கு தூரம் பத்தியா, அதனால வேற இவளை கூட்டு போக முடியாதுன்னு நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். இவன் எங்கன்னா பேருவானு தான் இவனை கைக்குள்ளேயே வச்சுக்கிட வேண்டியிருக்கு. நான் மட்டும் தான் வரலான்னு பார்த்தேன். வேற ஒத்தையிலையும் வரணும்னா சங்கடமா இருக்குமா, பஸ்ல காத்து கிடந்து. அதான் சரி இவனை கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வருவோம்ட்டு தான் வந்தேன். போயிட்டு வரமா? சரி போயிட்டு சீக்கிரம் வர பாரு, கிளம்பணும். அங்க சஞ்சனா வேற வீட்டுல ஒத்தையில இருப்பா. சரிம்மா, நல்ல வேலை இந்த ஊர்ல குமார் ஒருத்தன் நம்ம கூட இருக்கான் படிக்கவே, அதனால தப்பிச்சோம். நீ தியானுக்கு கொஞ்சம் அப்ப தண்டை பண்ணிட்டு சொல்லி வைடேன்னு. சொல்றேன் ரமணி. ஏன்னா அவனுக்குன்னா கிடைக்கும் பத்துக்க. தோட்டக்காடுகளுக்கு அவன் ஃபுல்லாங்க சுத்திக்கிட்டு தெரியாமல, அதனால அவனா பார்த்து எடுத்து தருவான். ஆமா அதான் சொன்னேன் நானும். எல்லாம் சிறப்பா முடிஞ்சதுடே.
இந்தாங்க வீட்ல நான் செஞ்ச பலகாரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க எல்லாம். அதெல்லாம் நீங்க சொல்லவா வேணும்? கொண்டு வந்து வச்சிருந்தா நாங்க ஆளாளுக்கு தூக்கியாச்சு. ஆமா, உமாக்கு சொல்லவா வேணும்? பாருங்க, ஒரு கொய்யாக்காக்கு 3 கொய்யாக்கா அள்ளி வச்சிருக்கா. நீ வாய் பேசாதலா. இப்பலாம் எங்க கூட வந்து மிங்கிளாகவே மாட்டேங்க. நீ பேசாத. இல்ல, உனக்கு தான் தெரியும்ல, நான் பச்சை பிள்ளைய வச்சிருக்கேன். அதை போட்டுட்டு ஓடி வர முடியுமா சொல்லு? வச்சு அவளை இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு அடப்பாளுவே. நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்கிடாத. அவளுள்ள மாதிரி அப்படியே வீடு வீடா பறக்கிட்டு திரியதுக்கு உன்னைய ஆளு தேடியாளு. வேற ஒண்ணும் இல்ல. நீ உன் பிள்ளைய ஒழுங்கா பாரு. அப்படி சொல்லுங்கக்க. வச்சி உன் பிள்ளையும் கூட்டுவான்னு தான் சொல்கிறோம். நீ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பிள்ளையும் வச்சுக்கிட்டு வர மாட்டேங்கியேன்னு தான். நாங்கள் பாரு பிள்ளையாருக்கு கேக்கெல்லாம் வெட்டி கட் பண்ணி தின்னுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் நீ வந்த. பூஜை நேரத்தில் கூட நீ கரெக்டாக வரல. அதுக்கு தான் சொல்லியது. அங்கிள் பரப்பிட்டுட்டான். அவன் தூங்கிட்டு இருந்தானே, தூங்குற பிள்ளைய எப்படி தூக்கிட்டு வரேன்னு கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்து, சரி முழிச்சுதான் அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவோமேனு பார்த்தோம். அது நேரம் ஆகி போச்சு. வேற எங்க வீட்டுக்காரன் பிள்ளைய வெளியே கூட்டு போகாத ரொம்ப வெயிலா இருக்கு இல்ல குளிரா இருக்குன்னு அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நடக்காரு. அதனாலதான் நான் வெளியே வாரதில்ல. ஆமா, ஊர்ல நீ மட்டும் தான் பிள்ளை பெத்துட்டேன்ற மாதிரி உன் புருஷன் ஓவரா மனுக்குவான். ஏலா, நீங்களே உங்க மாமியார்ட்ட பிள்ளைல விட்டுட்டு இருக்க மாதிரி அவளுக்கும் யாரா இருந்தா விட்டுட்டு வருவா. வேற இப்போதைக்கு அவ தானே பார்த்தாவனா. சும்மா முணுக்காதீங்களா? அவளும் அப்படிதான் பேசுவாளுவ சரசு. அவளுக்கு என்ன வச்சு நீ பிள்ளை எங்க கொண்டு வா. கொண்டு வந்தா நாங்க பாத்துக்கிடுவோம். பாரு, இப்ப கொண்டு வந்தா பிள்ளைகள் வீட்டுல அடக்காளுவ. அவ்வளவு பாட்டுக்கு அவனை தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடிட்டு அடக்காளுவல்ல. அந்த மாதிரி பாத்துக்கிடுவாளுவ. நீ அதுக்கு பயந்து வராம இருக்காத. யாரு பாப்பா அவ என்னத்தையும் தூக்கி வாயில வச்சிருவான் அது இதுன்னு. அதெல்லாம் பிள்ளைல பாத்துக்கிடும். அதுக்கு ஆள் இருக்கு. அதுக்கு இல்லக்க, வேற என்னத்துக்கு நம்ம பிள்ளையால என்ன சிரமமா அவளுக்கு நினைச்சுக்கிட்டு தான் வாரதில்ல. அதெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது. அவ அதெல்லாம் நினைச்சு வராம இல்ல. இப்ப புதுசா ஒரு கேங்கோட ஃபார்ம் பண்ணிருக்கா. அந்த கேங்கோட சுத்திக்கிட்டு இருப்பாளா இருக்கும். அதான் வர மாட்டேங்க நம்ம கூட்டா. அது யாரோட இழுச்சு வச்சு புது கேங்கு? எக்க, அவ சும்மா சொல்லியா? இந்த கீதா சாந்தி அவ்வளோலாம் வெளியே இருந்து பேசிட்டு இருப்பாள். அப்ப இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காக்கா பாரு கிளிய பாரு குருவிய பாருன்னு காட்டிட்டு அப்படியே வெளியே நிற்பேன். அப்ப அவ்வளோ இவள கொஞ்சம் ஏதோ பார்த்தா ஒரு நாள் அதை வச்சுக்கிட்டு அவ அப்படி சொல்லியா? இப்பெல்லாம் அடிக்கடி பாக்கேன். நீ சும்மா எங்க கிட்ட கதை விடாத. போலா, நீ நம்புனா நம்பு, நம்பலன்னா எந்தாலையும் போ. சரி விடுங்க. ஏதாவது 4 பேர்கிட்ட பேசி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்தா சரிதான். வீட்டுக்குள்ளேயே வேற அடைஞ்சு கிடக்கலன்னு தான் நானும் சொன்னேன். பிள்ளைய கொண்டுட்டுனாலும் வான்னு. சரிக்கா வாரேன். சரி லட்சுமி, நான் வரட்டுமா? எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு பத்துக்க. ஆனா பத்ராளி அக்கா இருங்க, ரொம்ப பண்ணுவீங்க. பொங்கல் வேலை மாதிரி கிடையாதம்மா எங்க வீட்டுலலாம். எனக்கு ஆடு மாடுன்னு அவ்வளவும் கிடக்கு. நான் அதை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டுக்காரு பசிக்குதுன்னு வருவாரு. அவருக்கு சுவாத்த போடணும். சாயங்காலம் தான் சாமி கும்பிடணும். வேற கடக்க வேலையெல்லாம் போய் பார்க்கண்டாமா? நீ வந்து பாப்பாங்க. நீ உன் வீட்டு வேலையே பார்க்க முண்டா. வேற எங்க என் வீட்டு வேலையை நீ பார்க்குது? ஐயோ, வாய்ப்பில்ல ராஜா. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. நீங்களே போய் உங்க வீட்டு வேலையை பாருங்க. ஓடுங்க. சரி லட்சுமி, நான் வாரேன். சரசு இழிச்சாச்சு. எல்லாரும் வந்துருங்க. என்ன சாயங்காலம் வீட்டுல சாமி கும்பிடியே. எல்லாரும் வாங்க. நீங்கள் வந்துருங்க 2 பேரும். வேற என்னைய கூப்பிடலங்காதீங்க. தனியால வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட முடியாது உங்கள் வேலை. அட நாங்கள் எல்லாமையா கண்டிப்பா வந்துடுறோம். முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடே. கொஞ்சம் பூவெல்லாம் தொடுக்கணும். சரிக்கா வந்துடுறோம். எங்கள் மைனி வீட்டில் பெருசாக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண போது போலயே. சமூகம் பெரிய இடம், பெரிய லெவல்ல தான் செலிப்ரேட் பண்ணும். ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை கிடங்க. நம்மளால என்ன முடியுமா செய்ய வேண்டியதுதான். அதை சாமி ஏத்துக்கிட்டா சரிதான். நான்லாம் ஒண்ணுமே செய்யல. என்ன பிள்ளையார் வரட்டையே போறாரு. எதுக்கு வந்த கோயிலுக்கு ஓடுன்னு நம்ம பாட்டுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விஷ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். அவ்வளவுதான். எது பாருங்க இவனை உட்கார்ந்தானா ஞான்னு அழுவுறான். தூக்கி வச்சுக்கிட்டு நின்னுட்டு நடந்துகிட்டு இருந்தானா சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். எவ்வளவு கொழுப்பு பத்தியா இவனுக்கு. அதை நீ இப்பதான் கண்டுபிடிச்சியாக்கோ. அதுக்கு தான் அவன் ஒவ்வொருத்தர் கை மாறிக்கிட்டு திரியிறான். ஒருத்தர் உட்கார்ந்துட்டானா உடனே அழுது அடுத்தவையை தூக்குறதுக்காண்டி ஞான்னு அழுதுகிட்டு இருக்கான். சரியான கள்ள பைய. சோனி, நீயே தூக்கிக்கிட்டு இனிமே கொஞ்ச நேரம் நடமாடு. கை வலிக்கு கால் வலிக்குன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே அழுகுறான். அப்படிங்க யாராவது இவனை. ஓ, அப்புறம் நேராக கொண்டு போய் அம்மட்ட கொடுத்துட்டு வந்துரு. குடுங்கவே, நானே வச்சுக்கிட்டேன் அவனை. ஏன்டாமா உன்கிட்ட எல்லாம் பிள்ளைய தர முடியாது. நீ எப்ப எப்படி இருப்பியோ தெரியாது. திடீர்னு சந்திரமுகியா மாறிட்டேன்னா என்ன பண்றது? சோனி ரொம்ப பண்ணாதவ. இந்த குமார் பையன் வேற கிரிக்கெட் விளையாட போயிட்டேன்ட்டான். அவனும் இல்ல. இப்ப எப்படி சந்தியாவை போய் பாக்குறது? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த தெருவுக்கு போகணுமே. போனையும் பிளாக் பண்ணி போட்டா. சும்மா ஒரு நிமிஷம் அவளை பார்த்தாலாவது போதும். சரி, போனை நோண்டிக்கிட்டே அப்படியே கிராஸ் பண்ற மாதிரி போய் பார்ப்போம். அம்மா போன் பண்ணி கிளம்பணும் வான்னு கூப்பிடுறதுக்குள்ள பாத்துருணும். எலே, என்கிட்ட வச்சு கியாமியான்னு அழுதுன்னு வை. பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அம்மா. சின்ன பொண்ணு ஏன்பா சின்ன பிள்ளைய அள வைக்க? எனக்கெல்லாம் இந்த மாதிரி பிள்ளைல அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே கிள்ளி வச்சிடலாம் போல இருக்கும் தெரியுமா?
எங்கள் அண்ணன் பிள்ளை ஒரு குடுமி சுற்றிக்கிட்டு தெரியுமே, அந்த குடுமியெல்லாம் என்னான்னு போட்டு கொடுக்க வந்துருமே, நீ எங்கள் ஆச்சிக்கிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட ஆச்சி சின்ன பொண்ணு அடிச்சிட்டான்னு அதனாலே நறுக்குன்னு கிள்ளி வச்சு விடுவேன். பாவம் அந்த பிள்ளை, அதான் ஊரை விட்டே ஓடிச்சு போல இருக்கு உனக்கு பயந்து. நீ வேற சும்மா இருப்ப பூமாரி, அதெல்லாம் விச கிருமி. இப்ப கொண்டாங்க போய் நானே வச்சுக்கிட்டேன் அந்த பையனை. இப்ப சின்ன பொண்ணு பியாசட்டிக்கு அவகிட்ட கொடுத்துரு. இந்த பையெல்லாம் அவகிட்ட இருக்கதான் சரி. அவதான் கொஞ்சம் அன்னை தெரசா கணங்க கொஞ்சம் சாந்தமா பேசி கொஞ்சுவா. நமக்குலாம் அப்படி வராது. ஆமா அதுவும் சரிதான். எப்ப சந்தியா இருந்தா அப்படி நீயே வச்சுக்க. சரி 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 சரி, அழாத. அடி போட்டுருவோம், அக்காக்கு அடி போட்டுருவோம். பாரு அவனுக்கு கொழுப்பு, அங்க போனதும் சிரிக்காம போயிரு. இந்த பயவுளிக்கு அப்ப கொழுப்பு தானே. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டுமா? ஏம்பப்பு மாதிரி இரு, என்ன கொஞ்ச நேரம் பரவு நைட்டுக்கு மாத்திக்கிடலாம். போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கசகசன்னு இருக்கு. நம்ம ட்ரெஸ்ல எப்பயும் போல கம்ஃபர்டபுளா இருந்தாதான் நல்லா ஜாலியா இருக்கும். அதுவும் சரிதான். சரி கொஞ்சம் கழிச்சு போவே, இப்பவே போனேன்னா அதுக்கப்புறமா எல்லாரும் அதுக்கப்புறம் சாப்பிட போனோம் அது இதுன்னு கிளம்பிடுவாவே. வேற நம்மளும் கூட்டத்தை கலைக்க வேண்டியிருக்கோம். அதனால இருவே. ஆமா பேச்சு பூமாரி இரு. எங்க அம்மா என்ன ஞாபகத்துல போனாவளோ தெரியல, என்னையும் கூப்பிடாம போயிட்டாவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு போன் வரும், எங்க போன சின்ன பொண்ணு சீக்கிரம் வீடு வந்து சேருன்னு. அதனால நானும் வேற போயிருவேன். இரு, அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒன்னா இருந்துட்டு அப்புறம் போவோம். சரி அப்போ. என்ன அந்த தெருவில் என்ன ஒரே சத்தமா இருக்கு? அடா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. சந்தியா எங்க இருக்கா? சந்தியால ஒருக்க மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். நீங்க பாக்குறதுக்குள்ள கிளம்பிடணும். வாவ், சந்தியா எவ்வளவு அழகா இருக்கா. எனக்கு பொரி மட்டும் தந்துருங்க. என்ன வீட்டுக்கு போகும்போது நான் பொரி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறமா இந்த வேற என்னது எதுனெல்லாமோ போட்டு நல்லா எங்கள் வீட்டுக்காரு இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்து வச்சு டப்பாவில் அடைச்சி வச்சு தும்பாரு. நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. செஞ்சு தருவாரி. எப்போ நான் அந்த மழை நேரத்தில் தும்போம். அது மாதிரி செஞ்சு பார்க்கணும். அந்த பொரி மட்டும் தந்து விடுங்க எனக்கு. ஆமாம், பொரி அப்படி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நானும் எப்போ நான் செஞ்ச டப்பாவில் போட்டேன் எப்போ முன்னாடி. இப்போ அது செஞ்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. சரி அப்போ பொரி நீங்க அப்படி செய்வீங்கன்னா நீங்க அப்ப செஞ்சு வைங்க, நான் அப்புறம் வந்து அப்படி வாங்கிக்கிடுறேன். ஆமாடா, உனக்கு எல்லாம் வாசிலே அப்படி செஞ்சு வைப்பாவ, எடுத்துட்டு போவா. வாயில நல்லா வருது. சரி ரைட் விடுங்க. சரி பொரி அவளுக்கு கடலெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தந்து விடுங்க, நானே செஞ்சுக்கிடுங்க. இக்க லட்சுமி அக்கா, அந்த பையல பாருங்க. அந்த பையன் இந்த இவன் தானே, உங்க மைனி மவன் தானே? எங்க இழிச்ச வச்சு இந்த அங்க பாருங்க. யார சொல்லியா? அட நான் சரியா கவனிக்கலையே. ஆனா யாரோ போற மாதிரி இருந்துச்சு. அவன் தானோ? அந்த பையன் மாதிரி தான்க்கா தெரிஞ்சிச்சு. இவ தெரியாம சொல்வாளாக இருக்கும், வேற எந்த பயல்வலுமா இருக்கும். அவன் எதுக்கு இங்க வர போறான்? அப்படிதானக்கு? ஆமா, அந்த பையன் இப்ப இங்க அவ்வளவு வாரது இல்லையே. நாங்களும் சரியா பேசுறது இல்ல, அதனால வரமுண்டான்னு நினைக்கேன். இந்த பிள்ளைகளும் பேசுமா என்னன்னு நானும் அதுக்கப்புறம் கேட்கல. நான் வீட்டுக்கு வந்து அப்புறம் பேசுவேன். வேற போன் எல்லாம் பண்ணி பேசுறதுல அந்த பையனும் போன் எல்லாம் பண்றது இல்ல. நானும் அதை பத்தி வேற பேச்சே கிடையாது. ஆனா நல்ல பையன் தான்க்கோ. பையன் நல்ல பையனா இருந்து என்ன பிரயோஜனம்? தா குணம் சரியில்லையே. சரி விடுங்க, நீங்க என்ன பொண்ணா கட்டி கொடுக்க போறீங்க, அதை பத்தி வருத்தப்படுறீங்க. நீ வேற சும்மா இருல. நான் என்ன நடந்தாலும் அங்க மட்டும் நான் பொண்ணு கொடுக்கவே மாட்டேனே. என்ன இப்படி சொல்லிட்டியே? ஒருவேளை உங்க பிள்ளை லவ் பண்ணிட்டு அந்த பையனை லவ் பண்ணிட்டு அவரை கட்டி வச்சு தானே ஆகணும். அட என் மோவெல்லாம் அப்படி பண்ண மாட்டான். எனக்கு என் மோவ மேல நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைகள் ரெண்டை நான் சொன்னா கேட்கும். அதனால அவ்வளோ அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து நிற்க முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அதான் அந்த வீட்டுக்கெல்லாம் போனான்னா என் முவ நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதனாலே அவளுக்கு நல்ல இடமா பார்த்து தான் நான் கட்டி வைப்பேன். அதான் சந்தியா குணத்துக்கெல்லாம் நல்ல இடமா அமையணும். சின்னது எப்படினாலும் வாயை வச்சு பொழைச்சிக்கிடும். இது வாயும் ஒழுங்கா பேசிக்கிடாது. இது பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பாவம். இது அதெல்லாம் சந்தியா விவரமாக தான் இருக்கா. நீங்கள் தான் அவளை பாவம் பார்க்குறிய. சோனி வாய் தான் பேசுவாளே தவிர உள்ள ஒன்றும் இருக்காது. ஆனால் சந்தியா எல்லாத்துலேயும் காரியமாக தான் இருக்கா. எனக்கு அப்படி தான் தெரியுது பார்க்குற வரைக்கும். சாச்சா அப்படி இல்லை, எதுனாலும் விட்டு கொடுத்துட்டு போயிடும் அந்த பிள்ளை. நீங்க எப்ப பார்த்தாலும் சந்தியாளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதம்மா. லுல்லாயி சிரிங்க. இல்லை கிள்ளி விட்டுருவோம் பார்த்துக்க. அவகிட்ட போனதான் சிரிக்காம போறான். திங்கிறதுக்கு கொழுக்கட்டை எடுத்துட்டு வரட்டுமா? எங்க வீட்டுல நிறைய கொழுக்கட்டை இருக்கு. சுண்டல் இருந்தா எடுத்துட்டு வாப்பா சோனி. சுண்டல் தான் வேணும் எனக்கு. ஆமா நிறைய இருந்துச்சு, இதை எடுத்துட்டு வரேன். அப்போ குமாரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொய்யாப்பழம். சரி இருங்க, 2 பேருக்கும் எடுத்துட்டு வரேன். எவ சோனி, எனக்கு இந்த அவுள் பொரியெல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு கொண்டு வாப. ஒரு ஸ்பூன் போட்டுதா என்ன? நக்கு நான்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன்.
ஏன்பா இப்படி இருக்க ஜோனி? எடுத்துட்டு வாவே எனக்கும். நான் அந்த குட்டி பையனை வச்சிருக்கேன்லாவே, இல்லாட்டினா நானே போய் எடுத்துட்டு வந்துருவேன். அவளுக்கு எடுத்துட்டு வா வேணா நானும் வரட்டுமா? சரி, அப்ப யாராவது ஒருத்தர் என் கூட வாங்க, அப்பதான் எடுத்துட்டு வர முடியும். நானே வேற எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியுமா? சரி சோனி இரு, அப்போ நான் வரேன். சின்ன பொண்ணு வரலாம், அப்ப அவளே கூட்டிட்டு போ. சரி, யாரோ ஒருத்தர் வாங்க. வெறுப்பா இருக்கு. இன்னைக்கு காலேஜுக்கு போகணும்னு நினைச்சாலே தொடர்ந்து காலேஜுக்கு போகும்போதுன்னா தெரியாது. இன்னும் 4 நாள் தான் இருக்கு, 3 நாள் தான் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு, இன்னும் காலேஜ் 1 நாள் தான் இருக்குன்னு அப்படியே கவுண்ட் பண்ணியே நாளும் ஓடிடும். இந்த 2-3 நாள் தொடர்ந்து லீவ் விட்டுட்டு மறுபடியும் என்னமோ ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் போனோம்னா என்னமோ ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமான்னு தெரியலையே. கடுப்பா இருக்கு. லைஃபே வெறுப்பா போகுது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லை. வாழ்க்கையே இப்படி போனா எப்படி? சரி, எல்லாம் தலை எழுத்து. எல்லாம் ஸ்கூல் முடிச்சப்புறம் ஜாலியாக இருக்கலாம். காலேஜ் போய் இங்காவ காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கணும்னு பார்த்தா காலேஜுக்கு போனப்புறம் காலேஜ் முடிச்சப்புறம் ஜாலியாக இருக்கலாங்காவ. இப்படி சொல்லியே சாவர வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்க முடியாது போல இருக்கு. ஏடா குமரி, நீ இன்னுமா பெருக்கிக்கிட்டு இருக்க? என்னம்மா பிரச்சனை உனக்கு? விடிஞ்சதுல இருந்து ஊழாங்கனங்க குத்தச்சுக்கிட்டே இரு. முத்தத்தை உனக்கு பெருக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாக்கா? சீக்கிரமா அள்ளி போட்டுட்டு வேலையை பாருல. அதெல்லாம் எனக்கு தெரியுமா. போ அப்ப நீ உன் வேலையை பாரு. ஏடா, அது என்ன வேப்ப முத்து? அது அந்த சாக்குல அள்ளி போட்டு வளர்க்கும் போல குப்பை தொட்டில அள்ளி போட்டுறாத. வேற குப்பை கூட சேர்த்து அந்த கடாப்பட்டில அள்ளி கொண்டு போய் வேற உரக்குழியில கொட்டி விடாத சொல்லிட்டேன். தோலை உரிச்சு விடுவேன் அம்மா. ஐயா, எனக்கு தெரியுமா. நான் அந்த சாக்குல தான் கொட்டுறதுக்காண்டி எல்லாத்தையும் பரப்பி மேல உள்ள பெரிய குப்பையெல்லாம் செடி குப்பையெல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு இந்த வேப்பம்பழம் இருக்கிறதெல்லாம் மட்டும் தனியா போட்டு வச்சிருக்கேன். இனிமே அதை எடுத்து சாக்குல போட்டு வச்சிருவேன். அந்த அளவுக்குலாம் எனக்கு மூளை வேலை செய்யாம இல்லை. அப்பனா சும்மா இப்படி குத்தச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் அந்த 4 கொட்டையை பறக்கலாம்ல. தனியா முத்து இருக்கிறத மட்டும் தனியா பறக்கணும்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. எந்த வேலையிலயும் ஒரு கூறு கிடையாதம்மா அந்த பிள்ளைகள். இதை பறக்கிட்டு இருந்தா நான் அப்புறம் எப்படி காலேஜுக்கு கிளம்புவேன்? இப்ப காலங்காலத்துல உட்கார்ந்துட்டு இதை பறக்கிட்டு இருக்க சொல்றியோ? நான் காலையில அங்க ஒரு பிளாப்பட்டி முத்து பறக்கி வச்சிருக்கேன். மீதி கிடக்குது பழம் தான். அதை கூட உனக்கு பறக்கி எடுத்து வைக்க முடியல தனியா. நானே உங்களுக்கு இன்னைக்கு லீவை போட்டுட்டு அங்க பக்கத்து தோட்டத்துல எல்லாம் ஏகப்பட்ட முத்து கிடக்குது. அவ்வளவு குருவியும் நல்லா பீச்சு போட்டு வச்சிருக்குது. நல்லா கொறிச்சு போட்டு வச்சிருக்கு நிறைய. இது அந்த முத்தெல்லாம் நல்லா வெள்ளை வெள்ளையரு முத்து போல கிடக்கு. அவ்வளத்தையும் பறக்கிறதுக்கு உங்களோட கூட்டிட்டு போனாதான் முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நானே. சரி, இன்னைக்கு பள்ளிக்கூடம் ஆகி வச்சா சரி போயிட்டு வந்துட்டு பட்டுன்னு விட்டேன்னா ரொம்ப பண்ணியால. வாங்க கூட காடு மேடெல்லாம் அலைஞ்சு அதை பறக்கிறதுக்கு நான் காலேஜுக்கே போயிடுவேன். ஆமாடா, நீ சொல்லுவா, நீ சொல்லாண்டா. என்ன விலை போகுது தெரியுமா வேப்பமுத்து? நல்ல காசு. நாங்கள் எல்லாம் முன்னாடி பறக்கும்போது 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் பறக்கி போட்டுட்டு இடப்போம் கிலோ கணக்குல. இப்போ 1 கிலோ முத்தே 150 ரூபாய்க்கு வாங்குறானுவேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்க? நீ ஒன்றும் பண்ணாண்டாமா. அந்த சாக்கில் அள்ளி போட்டு வை, நான் பார்த்துக்கிடுறேன். அப்புறம் எம்மா, வேப்ப முத்து பறக்கிறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும்பே. அங்க நிறைய கிடக்குது தோட்டத்துல. ஆமா சந்தியா, அப்புறம் லீவ் இன்னைக்கு வாங்க, அவ்வளோ போய் பறக்கிட்டு வருவோன்னு. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அப்பப்போ போற நேரம்லாம் மடிக்கல போட்டு பறக்கி அங்கே போட்டு வச்சிருக்கேன். தோட்டத்துலயும் கொஞ்சம் கிடக்கு. வேற யாரும் பறக்கிறதுக்குள்ள நம்ம போய் பறக்கணும். அதான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். முன்னாடிலாம் போட்டி போட்டு பறக்குவோம். ஆளாளுக்கு இவ்வளவு கிலோ சேர்த்தனா 10 ரூபா தரேன் 15 ரூபா தரேன்னு அம்மா தருவா. அது மாதிரி இப்ப தருவியம்மா? அவ இன்னைக்கு இப்ப 10 ரூபா 15 ரூபாலாம் தந்தா. எனக்குலாம் 2 ரூபா 5 ரூபா தான் தந்திருக்கா. அப்ப உனக்கு மட்டும் 10 15 ரூபாலாம் தந்திருக்காளோ? அவ இப்படிதான் என்னத்தையாவது உளறிட்டு அடப்பா. நீ இந்த தடவை லீவ்ல வந்து பறக்கிதாங்கடே, உங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபா தந்துருவேன். ஆனா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பறக்கணும். சும்மா 1 கிலோ பறக்கிட்டு அதுக்கு 100 ரூபா கேட்டியல்னா தர மாட்டேன் அம்மா. சரிம்மா, நான் வரேன். உன்னையும் தோட்டத்தொழிலுக்கு கூட்டு போக பயமா தான் இருக்கு. சரி பாப்போம். அதுக்கடையில இந்த கோயிலுக்கு போய் உனக்கு ஒரு கயிறை கட்டணும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் தான் உன்னையும் வெளியே எங்கேனாலும் கூட்டு போகணும். ஆமா, எல்லாரும் எனக்கு பியாய் பிடிச்சுங்காவ. எனக்கு என்ன பியாய் பிடிச்சி? சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் காலேஜுக்கு நேராவதுல கிளம்பு. அடுப்புல சோறு வடிக்கிறதுக்கு வெந்துட்டா என்னன்னு பாரு. அதை மட்டும் வடிச்சு மட்டும் விட்டுருன்னு. நான் அந்த பருப்பு குக்கர்ல போட்டு வச்சிருந்தேன். அது விசில் வந்து கிடக்கும். அதை நான் வந்து கடைஞ்சி தாளிச்சு போட்டு தந்துருவேன் காலேஜுக்கு. கொழுக்கடை வில்கடெல்லாம் நிறைய கிடக்கு, பழங்களெல்லாம் கிடக்கு. திங்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ காலேஜுக்கு எடுத்துட்டு போலியன்னா போயிட்டாங்க. அந்த ஆளை கிடந்தவளும் கொசு அடைஞ்சிட்டு அடக்கும். சரிம்மா. நீ ஊழாங்கனங்க குத்தச்சிட்டே இல்லாம சீக்கிரமா வேலையை பாரு. அங்க அடுத்த ரவுண்டுக்கு எனக்கு தண்ணிக்கே வந்திருக்கான். நான் உங்கள்கிட்ட குறை கொடுத்துக்கிட்டு இங்கே நிக்கேன். போ போய் தண்ணி எடு. வேற தண்ணி இல்லைன்னா அதுக்கும் எங்களை வேலை வாங்காத. சீக்கிரம் பா ஜோனி. இன்னும் பல்லு விளக்குனியா இல்லையா? நீ ஊத்தனாரி மூடு, எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
எம்மங்க பாருமா, இங்க ஒருத்தி மூடு கிடுன்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. வந்தனா உதட்ட இழுத்து வச்சு தச்சு விடுவேன்னு சொல்லவல. என்ன சோனி கேட்டுச்சா? அம்மா உதட்ட இழுத்து வச்சு தச்சு விடுவாளாம். சிப்பா ஓடி, நான் காலேஜுக்கு கிளம்ப போறேன். எந்த துணி உடுக்க இன்னைக்கு? ஒரு மாம்பழ கலர் சுடிதார் இருக்கும். அதுக்கு சாலு இவ சோனி உங்ககிட்ட இருக்க எல்லோ கலர் சால் ஒன்று நான் எடுத்துக்கிடுறேன்னே. இப்ப சந்தியா குந்தாணி, என் சால்ல கை வச்சனா கையை வெட்டி விடுவாமா. எதுக்கு போய் கும்மி அடிச்ச? என்ன பேச்சிங்க அது பொம்பளை பிள்ளைக்கு? இப்படி பேசணும்னா போற இடத்துல என்ன பிள்ளை லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கானு தானே கேட்ப வேண்டிய. ஒண்ணு யாரும் இப்ப கேட்க, ஒண்ணு யாரும் ஒண்ணும் கேட்காண்டாவ. போய் தொலை நீ. சும்மா சும்மா என்னைய நொட்டு நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருங்க எல்லாரும். ஆமாளா, ஒரு நாள் நான் போய் சேர்ந்துருவேன். அப்பதான் தெரியும் உங்களுக்கு ஏன் அருமை என்னன்னு. வரைக்கும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இருங்க இருங்க, நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஏன் அருமை தெரியாது. ஐயோ, காத்துல ரத்தமே வந்துடும்மா வந்த பாட்டை பாடி பாடி. ஒருவேளை நம்மள குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ. பல நேரத்துல எனக்கு இந்த சந்தேகம் வருது. இந்த வீட்டுல ஏதாவது நம்ம பிறந்தோமா இல்ல வேற எங்கேயும் குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்மள அந்த மாதிரி தான் நடத்துறாங்க. நம்ம மேல ஒருத்தருக்கும் இங்க பாசமே கிடையாது. ஏதோ இந்த சோனி மனதைரியமான ஆளுங்கிறதுனால இவங்களெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறேன். இல்லாட்டி வேற யாராவது இருந்தா என்ன ஆகுறது? ஐயோ, சோடாபுட்டி வழக்கு மாத்த தூக்குறாளே. எல்லை சதீஷ் எஸ்கேப் ஆயிரு. இந்த பக்கத்துல ஓடி ஓடி இந்த பக்கமா வீட்டுக்குள்ள ஓடிரணும். எங்கல ஓடுற? நில்லுல. இன்னைக்கு எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் பாரு. சும்மா இருக்கவள நோண்டிட்டா போற. இந்த வாரையரு. இவ சோடாபுட்டி ஏதோ தெரியாம நடந்த சம்பவம். இதுக்கெல்லாம் பட்டு என்னை அடிக்காத சொல்லிட்டே. அம்மா அத வழக்கு மாத்த எடுத்து ஆம்பள பையனை துரத்துறதெல்லாம் நல்லதில்ல பாத்துக்க. இன்னைக்கு நீ என்கிட்ட செத்தல. நீ வீட்டை சுத்தி சுத்தி எத்தனை முறை ஓடுனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ல. எம்மா தாய்க்குளமே, தயவு செய்து என்னை காப்பாத்து. உன் புள்ள உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. தயவு செய்து வந்து என்னை காப்பாத்து. இங்க ஒரு ராட்சசி என்னைய கொல்ல பாக்கா. தயவு செய்து என்னை காப்பாத்துமா. ராட்சசி எப்படி துரத்திட்டு வரான்னு பாரு. சோடாபுட்டி, அன்னை பாவம்லா, விட்டுறல என்னைய. நீ எப்படி என் மண்டையில கொட்டுனியோ அதே மாதிரி ஒரே ஒரு கொட்டு என்கிட்ட நீ வாங்கிரு. அப்பன்னா நான் உன்னைய விட்டுறேன். இவ நீ வேகமா கொட்டு பாபா, வலிக்கும், மண்டெல்லாம் புடச்சிக்கும். இப்ப என் மண்டையில கொட்டும் போது மட்டும் எனக்கு என்ன இனிக்க வதிஞ்சிருக்கும்? எனக்கு அதே மாதிரி தானே இருந்திருக்கும். என்னை இடிக்கும் போது மட்டும் உனக்கு நல்லா இருந்துச்சா? இப்ப நீ என்கிட்ட அதே மாதிரி ஒரு கொட்டு வாங்கி, இல்லைன்னா விளக்கு மாத்தாலும் நாளைக்கு சாத்து வாங்கு. இவ விளக்கு மாத்தாலாம் அடிக்காதவ. அது இந்த விளக்கு மாதிரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணியலோ? பாத்ரூமுக்கு தானே யூஸ் பண்ணுவீங்க. ஆமாடா, கக்கூசு ஓட்டக்குள்ளலாம் இதை விட்டுதாம்ல அம்மா கழுவுவா. இங்க என்ன சத்தம்? அட வா வா தாய்க்குளமே, நல்ல நேரத்துல வந்து என்னைய காப்பாத்த வந்த. எல்லாம் என்னது இது பூமாரி? ஆம்பளை பையனை நெஞ்சு மேல ஏறி மிச்சிட்டு நிக்கிய என்ன? வழக்கு மாத்த எடுத்துக்கிட்டு உன் பிள்ளை என்ன பண்ணணும்னு கேளு முத அவங்கிட்ட. எம்மா நான் ஒண்ணுமே பண்ணலாமா. வெளிய அங்க அவ குப்பை அள்ளிக்கிட்டு இருந்தாமா. அந்தால என்னலாம் பண்றானே சும்மா தலையில ஒரு தட்டு தட்டுனேம்மா. அதுக்கு போய் வழக்கு மாத்த எடுத்துக்கிட்டு என்னைய அடிக்க வராமா. இது பாத்ரூம் கழுவுற வழக்கு மாதிரி தானே. உனக்கு பாத்ரூம் கழுவுற வேற வழக்கு மாதிரியே கிடைக்கலையா? அதத்தான் எல்லா இடத்துலயும் பெருக்கியா நீ? தோட்டத்துல எவ்வளவு மரம் இருக்கு, நாலு வழக்கு மாதிரி பின்னி போட மாட்டியா நீ? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாததுல. பாத்ரூமுக்கு யாரு இப்பெல்லாம் வழக்கு மாதிரி யூஸ் பண்ணியா? அதுக்கு வேற பிரஷ் தானே கிடக்கு. இது வெளியே முத்தம் தூக்குற வழக்கு மாதிரி தான். அப்படியா? முத்தம் தூக்க வழக்கு மாதிரி தானே. பாத்ரூம் கழுவுறதுனால அடி வாங்க வேண்டி இருக்குமோ நினைச்சிட்டேன். சரி, இவெல்லாம் இவட்ட இருந்து முதல்ல என்னைய காப்பாத்து. பூமாரி, மேல இருந்து கால இடல. என்ன பழக்கம் இது? பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பையன் நெஞ்சில ஏறி மிதிக்க பழக்கம். இப்படிதானே உன் புருஷனைய பண்ணி தூக்கி போட்டு மிதிப்பா? இந்த மாதிரி பண்ணானா அவனையும் தூக்கி போட்டு தான் மிதிப்பேன். அதுல என்ன சந்தேகம்? இவகிட்ட மாட்டிக்கிட்டு எவன் படாத பாடு பட போறானோ தெரியலையே. கடவுளே, அவனை நீதான் காப்பாத்தணும்.
எல்லாம் அவன் மேல இருக்கும்போது கால் எடுன்னு சொன்னேன். அவனை ஒரே ஒரு கொட்டு என்கிட்ட அவன் கொட்டின மாதிரி வாங்கிக்கிட்ட சொல்லு, அப்பனா அவனை நான் விட்டுறேன். இவ பதிலுக்கு பதில் திருப்பி அடிக்கலன்னா சும்மா இருக்காண்டா. இல்ல நீயால அவளை போய் நோண்டிக்கிட்டு இருந்த. ஏமா நான் விளையாட்டா ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. அந்த சோடா புட்டி அதுக்கு இப்படி வழக்கு பார்த்து தூக்கிட்டு வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு அங்க குப்பையெல்லாம் பெருக்கிட்டு நான் அந்த வேப்ப முத்தெல்லாம் பறக்கிக்கிட்டு இருந்தேன். நான் உருப்படியா ஒரு வேலை செய்யேன். ஒன்னே மதியால ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்ப சோடா புட்டி காலை கடனை முடிச்சிட்டு வந்தேன். போய் கக்கூசுக்கு போய் காலை கழுவ விடு. நாத்தம் பிடிச்சவன் துறவல. எம்மா நல்ல வேலை, ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இவளை ஏமாத்தியாச்சு. இவட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடணும், இல்லாட்டினா வழக்கு மாத்தாலே சாத்தி விடுவா. பாவம் ஏன் புள்ள, அவனை காண விட முடியா பாரு, ஊந்தே போறான் உனக்கு பயந்து. அவன் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு போறான், அது கூடவே உனக்கு தெரியல. அவன் ஒரு கொட்டு கொட்டினதுக்கு எத்தனை அடி அடிச்சியோ யாரு கண்டா? வேப்ப முத்தெல்லாம் தனியா பறக்கிட்டியா? அந்த பழத்தெல்லாம் தனியா அள்ளி போட்டு வை, நான் பறவை பிசுக்கி காய வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் வச்சாச்சு. சரி போய் நேராவதுல கிளம்பு பள்ளியோடத்துக்கு. நான் அந்த வாச அடுப்புல கிடந்து உங்கள் சண்டையில அந்த ஆளை போட்டு வந்தேன். எல்லாம் தீஞ்சு போயிருக்கும், புகவாட அடிக்கி. இந்த சதீஷ் எருமன்னைக்கு தப்பிச்சுட்டான். இல்லாட்டினா இவன் இன்னைக்கு என்கிட்ட விளக்கு மத்த பூசை நல்லா வாங்கி இருந்திருப்பான். இப்ப மட்டும் அப்பா வீட்டுல இருந்திருக்கணும், எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாரு. இவன் முதுகுத்தோல உரிச்சிருந்திருக்கலாம், தப்பிச்சுட்டான். காலங்காத்தாலே போனதுனால நம்ம பறக்கிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா வேற எவ்வளவு போய் பறக்கிருந்திருப்பா அவ்வளத்தையும். ஏற்கனவே முத்து காஞ்ச முத்து எல்லாமே ஒரு 10 கிலோ போல தேரும். இனிமே கிடக்கிறது எல்லாத்தையும் இன்னும் காயதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதை அப்புறம் தனியாக கொடுக்க வேண்டியது தான். இந்த 10 கிலோவையும் முருகேசிட்டு கொடுக்கணும். அவன் தான் கொஞ்சம் 100-150 ரூபாய்க்கு எடுப்பான். மற்றவனா 125-130 போடியான். அவன்கிட்டலாம் எவரி விட்ட கொடுக்கப்படாது. முருகேசன் தான் கொஞ்சம் நல்ல விலைக்கு எடுப்பான். நல்ல விலை போகும்போதே அவங்ககிட்ட கொடுத்துடணும். இங்கே வரல, என்கிட்டலாம் 10 பைசா கிடையாது. வேணா உங்க ஆச்சிட்ட போய் கேளு, அதுதான் நிறையா வச்சிருக்கு. ஏப்பமுத்து புளியம்புத்து நெறிஞ்ச முள்ளுன்னு அவ்வளோத்தையும் பறக்கி சேர்த்து வச்சிருக்கிறது உன் கிளவி தான். அதுக்கிட்ட போய் கேளு, சுருக்கு பையில நிறைய வச்சிருக்கோம். வச்சுக்கிட்டு இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடம். என்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது பார்த்துக்க. நான் பீடி சுத்தினாதான் என்கிட்ட செலவுக்கு காசு. என்கிட்டலாம் ஒன்றும் இல்லைல்ல, பள்ளிக்கூடத்துக்கு தானே இப்போ போறா. என்னத்துக்கு இப்போ உனக்கு காசு? அடிச்சு தோலை உரிச்சு விடுவேன். அம்மா சொல் பேச்சு கேட்கலன்னா உங்க அப்பா அப்படியே பணம் காய்க்க மரம் பின்னாடி நட்டு வச்சுட்டு போயிருக்கான் ஓடுகாலே. அதுல இருந்து உனக்கு பறிச்சு தாரேன். சும்மா வாயை முடிட்டு இருக்கலன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. எங்கேயும் போய் வாங்கு, என்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. அந்த கிழவி சுருக்கு பையில நிறைய காசு வச்சிருப்பா. வாங்கு கறிக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் சரிதான் காசு. பீடி சுத்திய காசையும் இவா படிக்கல கொண்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கா. இவகிட்ட கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா நான் எப்படி சோத்துக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டியது, பள்ளிக்கூடத்துக்கு பியானா நோட்டு பென்சில்னு கேட்டேன்னா நான் என்ன வாங்கி கொடுப்பேன்? எல்லாத்துக்கும் இவகிட்ட கையேந்திக்கிட்டே நிற்க முடியும்? ஒரு 10 பைசா நீட்டம்டா. மீன் வாங்கணும், காய் வாங்கணும், கறி வாங்கணும்னா கூட ஒரு 10 பைசா நீட்டம்டா. சாவும் போது என்னத்தை கொண்டுட்டு போறால தெரியல இந்த கிழவி. அவளத்தையும் அந்த சுருக்கு பைக்கில தான் வச்சிருக்கா கிழவி. அந்த ரங்கு பட்டிகளையும் ஒரு நாள் பூட்டி வேற பத்திரமா சாவியை ஒளிச்சு வச்சுக்கிட்டியா கிழவி. அவளுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருக்கான்னு பாக்கணும். யானை குஞ்சுக்கன்னா அழுதுகிட்டு வர சரில குஞ்சுக்கண்ணா, நீ பிறந்ததுல இருந்து உன்னை அப்படித்தானே கூப்பிடிய ராசா? ஆமா, படிக்கிறது ஒண்ணாம் கோப்ப. உங்களோட கிண்டல் வேற பண்ணியானோளாக்கம் கிண்டலு. சரில என்னத்துக்கு இப்ப அழுதுகிட்டு வந்து நிக்கா? இதுக்குதான் அழுதுகிட்டு இருக்கியாக்கும். அத உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியது தானே? ஆமா, உங்க அம்மா இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவா. அவ ஒரு நாளைக்கு 1000 துளி சுத்தியா காசு இல்லாம இருப்பா நல்லா. சரில, சரி ஒரு 1 ரூபா தார இரு. என்னல பேராண்டி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? ஏல ஐஸ் வரும்போதெல்லாம் நான் உனக்கு வாங்கி தரலையே. புஷ்பாச்சி ஐஸ் வாங்கி கூட ஐஸ் வண்டி வருதுன்னு நடப்பேன். சரி 5 ரூபா தார இரு. ஏல உனக்கு 10 ரூபா எப்படி இருக்குன்னு தெரியுமால? அவசரப்பட்டாலும் நான் தர முடியேன். உங்க அம்மா திட்டுவானா? உன் வாத்திச்சு திட்டம்டா உங்க அம்மா திட்டுவானா? இல்ல தாரேன். ஆமா பணம்
வைக்க மரம்லாம் உங்க அப்பா நட்டு வச்சுட்டு போயிருக்கான். அதனால அப்படிதான் சொல்லுவா உங்க அம்மா. ஓ ஆச்சி, அம்மா இப்படிதான் சொல்லி விட்டுறா, நீ இப்படிதான் சொல்லியா? சரில இருந்தா அப்படி. ஐ புஷ்பாச்சி நிறைய காசு தந்திருக்கா. உங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நல்ல வேலை மீனா ஒரு 200 ரூபாய்க்கு எடுக்க சொல்லு. அதுக்குதான் தந்திருக்கேன். சரி ஆச்சி சொல்றேன். ஐ ஜாலி ஜாலி, ஆச்சி நிறைய காசு தந்திருக்கா. ஆமா, உன் மாமியால எங்க? அது வீட்டுக்கு புறத்தால தான் வேப்பம்பழத்தை பிஸ்கிட்டு இருக்கு. அப்படியா? இருந்தாலும் உன் மாமியார் ஊருக்குள்ள ஒரு இடம் விடியதில்லை. விடிஞ்ச விடியாமலும் கரெக்டாக பறக்கிறதுக்கு பேருது வேப்பமுத்தை. நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருந்தேன், அந்த இடத்துலையும் காலங்காத்தாலே போய் பறக்கிட்டு போல இருக்க. ஆமாம், அதுக்கு வேலை பொழுது என்ன, அது விடிஞ்ச விடியாமலையும் போயிடும். காசா? இவ்வளவு மேலே உனக்கு தந்தது? எனக்கு இல்லம்மா, உனக்கு மீன் வாங்குறதுக்கு தந்துச்சு. அப்புறம் எனக்கு 10 ரூபாய் தந்துச்சு. இல்லதான் இருக்கு, எனக்கு 10 ரூபாய் தந்துட்டு நீ மீதி காசை எடுத்துக்க. வேலை மீன் வாங்கி நல்லா கறி வைப்பியா சொல்லி தந்துச்சு. அதிசயமா இருக்கு. அன்னைக்கு மழை வந்துடும் போல இருக்க. மீன் வாங்க காசு தந்துருச்சு உங்க ஆச்சி. சரி சரி கொண்டா, போற வழியில சாமான் வாங்கிட்டு உனக்கு நான் காசு தரேன். சரிம்மா. சரித்தே, நான் வாரேன். அவைய உள்ளதா இருக்கா, நீங்க போய் பாருங்க. சரிம்மா சரிம்மா, நான் பாத்துக்கிடுறேன். நீ இப்போ பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட போடுமா? ஆமா சரி சரி, நீ போயிட்டு வா. ஏவா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு. உங்க டீச்சர் திட்ட போறாவ பேர் இன்னைக்கும் 9 மணி வெள்ள அடிச்ச அப்புறம் தான் இவன் வாரான்னு. அம்மா டீச்சரை திட்ட வேண்டாம்னு சொல்லி கொண்டு விடுமா. அதுக்கு நீ நேரமா கிளம்பணும். தூங்கி எந்திக்கிறது லேட்டு. பல்லு விளக்கு குழி சாப்பிடுன்னு உன்னைய போட்டு பரப்படுறதுக்கே எனக்கு நாக்கு தள்ளி போயிருது. வேற உங்க டீச்சர் திட்டினா வாங்கு. வா. புஷ்பத்து கையில நல்ல காசு பழக்கம். அதான் மருமகளுக்கு மீன் வாங்கலாம் காசு கொடுக்கா.